அவர்களே, இன்னைக்கு ஒரு அற்புதமான ஒரு தலைப்பு. இன்றைய காலகட்டத்தில் வாழ்க்கை என்பது சுமையா அல்லது சுகமா? சந்தேகத்துக்கே இடமில்லாமல் தெரியும். இந்த காலகட்டம் என்பது மிகப்பெரிய சுமைகளை சுமந்து கொண்டுதான் இருக்கிறோம். நடுவர் அவர்களே, சுமப்பதே சுமை. ஒரு குடும்பத்தை சுமக்கிறதே சுமை. நடுவர் அவர்களே, அப்போ சுமை இல்லை, இன்னைக்கு எல்லாமே சுமை தான். என்ன சந்தோஷம் இருக்கிறதுன்னு நினைக்கிறீங்க? பார்த்தா எல்லாரும் சந்தோஷமாக போனதுமா இருக்கும். பைக்கில் ஒரு கணவனும் மனைவியும் போகிறாங்க, சிரிச்சுக்கிட்டே போனது மாதிரி தான் இருக்கும். பக்கத்தில் இருந்து நம்ம என்ன நினைப்போம்? அப்பா என்ன சந்தோஷம், கொடுத்து வச்சவன். வீட்டில் போய் பார்த்தா தானுங்க தெரியும் சந்தோஷமாக இருக்கானா இல்லை சங்கடப்படானா. உண்மையிலே இதயம் இல்லாமல் கூட வாழ்ந்து விடலாம், ஆனால் இணையம் இல்லாமல் வாழ முடியுமா நடுவர்களே? அதுதான் சொல்கிறேன். இன்னைக்கு ஒரு நிமிஷம் கரண்ட் போயிட்டுன்னு வைங்க, கரண்ட் இல்லைன்னா வீட்டில் சாப்பாடே இல்லை. அதனால தான் இந்த காலகட்டம் சுமைன்னு சொல்கிறோம். எதுவுமே இன்னைக்கு ஒன்றை ஒன்று சார்ந்து தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கணவனை மனைவி சார்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றாள், இல்லைன்னு சொல்ல முடியுமா? முடியாது. கணவன் மனைவி கேட்ட உடனே வாங்கி கொடுக்கலன்னா கணவனுக்கு சுமை. மனைவி பிள்ளைகள் சொன்னதை கேட்கலன்னா மனைவிக்கு சுமை. மனைவிக்கு பிள்ளைகள் சுமை. எல்லாமே சுமை தானே. வீட்டில் நல்ல சத்தான சாப்பாடு சாப்பிட முடியுதா? அன்றைக்கு நாம் இயற்கையாக உணவுகளை எல்லாம் சமைத்து அழகா சாப்பிட்டோம். இன்னைக்கு செயற்கையாக எப்ப கேட்டாலும் சாப்பிட்டுட்டு இருக்கிறது இந்த காலம். அன்னைக்கு சமைத்து சாப்பிட்டோம். ஆமா, இன்னைக்கு சுட வச்சு சாப்பிடுறோமா இல்லையா? இல்லையா? எல்லாமே செயற்கையாக மாறிவிட்டது. அதுலயும் மனசாட்சி இருந்தது அன்று, இன்னைக்கு மனசாட்சியே கிடையாது. எல்லாம் பொய் தான். பொய்யே தான் நாம் சுமந்து கொண்டே இருக்கிறோம். பொண்டாட்டிக்கிட்ட கூட செல்போனில் யாராவது உண்மை பேசுகிறாங்களா? இல்லைன்னா கிடையாது நடுவர்கள். குழப்பத்தை உண்டு பண்ணிடாது ஐயா. குழப்பத்தை உண்டு பண்ணுறது இல்லை, நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்குறோம்ல, அன்றாடம் நம்ம வாழ்க்கையில் பார்த்து கொண்டு தானே இருக்கோம். மனைவி கிட்ட நான் இப்போ வந்துடுறோன்னு சொல்லிக்கிட்டு நாம் எத்தனை மணி நேரம் கழிச்சு போகிறோம்? 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் கழிச்சு தானே வீட்டுக்கு வரோம். அது உண்மையா? போலியான ஒரு வாழ்க்கை தான் இந்திய காலகட்டம் நடுவர்களே, இல்லைன்னு சொல்ல முடியுமா? அதுலேயும் ஸ்விக்கி சொமேட்டோன்னு ஒன்று கண்டுபிடிச்சிருக்கான்னு தெரியுமா? கம்பெனி. ஆமாம், சாப்பாடு கிடைக்காத நேரம் ஃபோன் எடுத்து அடித்தா போதும், உடனே சாப்பாடு வீட்டுக்கு வரும். துட்டு கொடுக்கணுமையா? துட்டு கொடுக்கணும்னாக்கி அந்த அன்னைக்கு அப்படி இல்லைல்ல, துட்டு கொடுக்கண்டா பாசத்தை காட்டி வளர்த்தாங்க. இன்னைக்கு ஸ்விக்கியும் சொமேட்டோவும் ஊட்டி வளர்க்குது. அதான் நடக்குது. அவங்களே ஊட்டிடுறாங்க. என்ன? ஆமா, அதான் சொன்னல, காலம் கலிகாலம் ஆகி போச்சுடா, கம்ப்யூட்டர் கடவுளாக மாறி போச்சுடா. ஆம்பளைக்கே தெரியாம குழந்தை பிறக்குது, பொம்பளைங்க சேர்ந்து இப்போ குடும்பம் நடத்துது. தப்பு மட்டும் வச்சிருந்தா போதும், நீங்க தப்பு கிப்பு செஞ்சாலும் நியாயம். பொய்ய சத்தியம் செய்யும் இந்த பூமி எப்படி உய்யும்? இதை பார்க்க மனுஷன் கொண்டு பக்தி குறையுது, இதை கேட்க வந்து சாமி கூட ஆற்றில் கரையுது. மகா கணபதி என்ன நடுவர்களை நிம்மதி இருக்குன்னு நினைக்கிறீங்க? அன்னைக்கு காலையில் எழுந்திரிச்சு அப்படி தியானம் பண்ணி அப்படியே சாமியோட ஒன்றி வாழ்ந்தானே. இன்றைய வாழ்க்கை மிகப்பெரிய சுமைங்கிறது பாருங்க. கோயிலுக்கு போனால் சாமி கும்பிட்றானா? கிடையாது. சாமிக்கு முன்னே போய் செல்ஃபி எடுக்கான், செல்ஃபோன் எடுத்து. அடுத்தால தெருவில் வாகனம் வந்தால் உடனே போய் செல்ஃபி எடுக்கான். இப்பொழுது எங்கள் தெருவில் சுவாமி வந்து கொண்டிருக்கின்றார். எல்லாத்துக்குமே இன்னைக்கு எல்லாம் இயந்திரங்களாக ஆகி இதை சொல்றீங்களா ஐயா? அன்னைக்கு ஒருத்தன் விழுந்திருக்கான், ரத்தம் குபு குபுன்னு வருது, செல்ஃபி எடுத்துக்கிட்டு இருக்கான். அதான் என்ன செய்யறது? இது வேற ஷேர் அண்ட் லைக், அது வேற. என்னையா ஒரு நியாயம் வேண்டாமா? எல்லாம் இந்த காலகட்டமே போலி நடுவர்களே. இன்னைக்கு பாருங்க, எத்தனை விளம்பரம் இன்னைக்கு டிவியில போட்டுட்டு இருக்கேன். எல்லாம் உண்மையா இருக்கா இல்லையா? ஆமா, 2 நாட்களில் இல்லை 2 வாரங்களில் உங்கள் உடல் மிகவும் சிறிதாக ஆகிவிடும். இது நீங்க சித்ரா அவங்களுக்கு சொல்றீங்களா? சித்ரா அவங்களுக்கு இல்லை, எங்க ஊர் பக்கத்தில் ஒரு பொண்ணு உடல் எடையை குறைக்கணும்னு இதை வாங்கி சாப்பிட்டது அப்படியே கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டு. ஐயோ. அப்புறம் உடம்பே இல்லை.
எல்லாமே விளம்பரங்களை பார்த்து இப்போ வாழ்ந்துக்கிட்டு இருக்கமே. இந்த வாழ்க்கையில் என்ன உண்மை இருக்கிறது? எல்லாம் சுகமாக இருக்குன்னு நான் நினைக்கிறாங்க. எல்லா விளம்பரத்தையும் பார்க்குறாங்க. பார்த்த உடனே அப்படியே நாமும் ஆயிடும்னு நினைக்கிறாங்க. அது ஒரு மிகப்பெரிய சுமையாக மாறுது. இல்லைன்னு சொல்ல முடிய மாட்டேவர்களே. அதில் இன்னைக்கு கல்யாணம் முடிஞ்சு கணவனும் மனைவியும் ரொம்ப அந்யோன்யமாக ஈடுபாடாக எல்லாம் போலி நடுவர்களை பேசுறது எல்லாம் போய். அதுலேயும் கல்யாணமும் ஜல்லிக்கட்டும் ஒன்று தான் பார்த்துடுங்க. ரெண்டுலேயும் வளர்த்தவன் தப்பிச்சு போயிடுறான். சரி, அவன் கொடுத்து வச்சவன். சம்பந்தமே இல்லாமல் நாம மாட்டிக்கிட்டு முழிக்கிறோமா இல்லையா நடுவர்? நாம மாற்றமா? என்னையா என்னையும் சேர்த்து சொல்றீங்க? இதில் எல்லா வீட்லேயும் அதே கதை தான் நடுவர். அதான் அன்னைக்கே சொன்னால, ஒரு மஞ்சள் கயிறை நம்ம கையில் கட்டினோம்னா அது நமக்கு காப்பு. அதே கயிறை ஒரு பொண்ணுக்கு கழுத்தில் கட்டினோம்னா அதுதான் நமக்கு நாம வைக்கக்கூடிய ஆப்பு. அதான் இப்ப பல வீடுகள்ல தாலியே கட்ட வேண்டாம்னு சொல்லிடுறாங்க. தாலி எங்க கட்டுற? நீங்க தான் சொல்றீங்க. இப்போ கல்யாணம் எல்லாம் இப்போ ஒரு நாள் இல்லையா, கல்யாணம் வந்து 3 நாள் நடக்குது. இப்போ 3 நாள் கல்யாணம். முதல்ல என்ன, எதுக்கு கல்யாணம்? முதல்ல என்ன பண்றாங்க தெரியுமா? முதல்ல இந்த குல்பி ஐஸ் மாதிரி கல்பி திருமணம், கல்பி டான்ஸ், அதுக்கு பேரு. குடும்பமே சேர்ந்து ஆடும். ஆம்பளைங்களுக்கு இடம் கிடையாது, ஸ்டுடியோக்காரரை தவிர. ஆமா, அவர் படம் எடுக்கலாம். அடுத்த நாள் மெஹந்தி கண்ணி ஒரு நாள். குடும்பமே மெஹந்தி வச்சுட்டு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்னா அப்படி போகுது. அடுத்து கல்யாணம், எல்லாருமே ஆடுவாங்க. நீங்கள் பார்த்துருக்கீங்களா? மனைவி ஒரு கரையில் ஆட்டம், மனைவின்னு சொல்கிறத விட பொண்ணு, மணப்பெண்ணு ஆடுது, மாப்பிள்ளை ஆடுறான், குடும்பமே ஆடுது. ஐயர் அக்கினி சட்டியோடு எடுத்து ஆடுறாரு. எப்படி ஆயிட்டு பாருங்க. இதில் கச்சேரின்னு ஒன்று நடத்துறவே போகிறாங்க தெரியுமா? இந்த கச்சேரி நடத்துறவன் கடைசி பாட்டு முடிச்சிடலான்னு நினைப்பான். அந்த நேரம் 2 பேரும் நல்லா போடுறது வந்து, ஆகாயம் மேலே பாதாளம் கீழே ஆனந்த உலகம் நடுவினிலே, பாட்டை போடு. கல்யாண வீட்லயே பாட்டை போட்டு முடிச்சிடலான்னு கடைசி பாட்டு போடுவோம். அடுத்தால ஒருத்தன் வருவான், எனக்கு இந்த பாட்டு போடணும். எந்த கல்யாண வீட்லயாவது இப்போ சந்தோஷமா நடக்குதுன்னு நினைக்கிறீங்க? ஆனா நிறைய கல்யாண வீடுகள் நீங்க பாருங்களேன், இப்போ மொய் கொடுக்காமலாம் வர முடியாது. பத்திரிகையில அடிச்சிடுறாங்க, QR கோடு அங்கே கீழே போட்டிருக்கோம், நீங்க சந்தோஷமா அனுப்பிடணும். இனி அதுலேயும் இந்த நிச்சயதார்த்தத்துக்கு ஃபோட்டோ ஷூட்டுன்னு ஒன்று எடுக்காங்க தெரியுமா? ஆமாம், நிச்சயதார்த்தம் முடிஞ்சு ஃபோட்டோ ஷூட்டு. தம்பி அஜித் அழகாக சொல்லுவோம். அந்த ஃபோட்டோ ஷூட்டுக்கு போனாலே அந்த அன்னைக்கு ஒரு ஸ்டுடியோக்காரர் அழகாக சொன்னார், ஃபோட்டோ ஷூட்லேயே அவங்க நல்லா வாழ்கிறாங்களா இல்லையாங்கிறது எங்களுக்கு தெரிஞ்சிடும். இவங்க எத்தனை நாள் நல்லா வாழ்வாங்க, எத்தனை நாள் இவங்க வாழ்க்கை நடக்குங்கிறதே எங்களுக்கு தெரியும். அதுலேயே நாளே முறைச்சிட்டான்னா டைவர்ஸில் தான் முடியுங்கிறான். என்ன வாழ்க்கை முறை நடுவரவர்களே! எப்படி அது கல்யாணம் முடிஞ்சு சந்தோஷமா இருந்தாலும் குழந்தைகள் குட்டிகள் ஆகும் பொழுது அதுலேயும் எவ்வளவு பிரிவுகள் வரும். அந்த குழந்தைகளை வளர்க்கிறதே இன்றைய காலகட்டத்தில் ஒரு மிகப்பெரிய சுமையாக நினைப்பது யார் நடுவரவர்களே? எவ்வளவு கஷ்டம். ஆமாம், வாழ்க்கை முறையே மொத்தத்தில் மாறி போச்சே. அன்னைக்கு ஒருத்தன் நல்ல ஸ்பீடாக பைக்கில் போனான். நான் சொன்னேன், தம்பி இது உனக்கு ஆகாது, நீ வேகமாக போகாத, இப்படி போனேன்னா எங்கேயோ போய் எசக்க விழுந்துருவான்னு சொன்னேன். அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்கிட்டோம் சார், 100ல் போவோம், 108ல் நீங்கள் வரவும் செய்வோம் அப்படின்னா. கொஞ்ச நேரம் கழித்து பார்க்குறேன், அவனும் பைக்கும் குளத்துக்குள்ளே கிடக்க. நான் போய் தூக்கி அவனை கூட்டிட்டு போய் ஒரு ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் இன்ஜெக்ஷனும் போட்டு சரி பண்ணி ஓரளவு கட்டெல்லாம் போட்டு கொண்டு விட்டுருக்கேன். அவன் சொல்கிறான், சார் இந்த நீங்கள் செய்த உதவியை நான் ஒரு நாளும் மறக்க மாட்டேன். என்னைக்காவது நீங்கள் குளத்துக்குள்ளே விழுவீங்கல்ல, அன்னைக்கு நான் தூக்குவேங்கிறேன். எப்படிப்பட்ட ஒரு விசுவாசம்! இதுதான் பல பேர் சொல்லுவான் தெரியுமா, ரிஸ்க் எடுக்கிறதெல்லாம் எங்களுக்கு ரஸ்க் சாப்பிட்ற மாதிரி. உண்மையிலே ஒரு வாரம் ரஸ்க் தான் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான் ஆஸ்பத்திரியில். வேறு வழி கிடையாது. இந்த எல்லாமே போலியாகத்தான் நடந்து கொண்டிருக்கிறது நடுவர்களே. இன்னைக்கு இப்போ உள்ள எந்திரத்தனமான வாழ்க்கையில் டிவிங்கிறது ஒரு மிகப்பெரிய பொழுதுபோக்கு சாதனம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். அது மூளையை மழுங்கடிக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நாம் இருந்துட்டு இருக்கோமா இல்லையா? எந்த வேலையாவது வீட்டில் ஒழுங்காக செய்கிறாங்களா நடுவர்களே? இல்லை, கிடையாது. அந்த டிவி அந்த நேரத்துக்கு சரியான நேரத்தில் அந்த சீரியல் பார்க்கலன்னா பித்து பிடித்தது போல ஆயிருதே வீட்டில். அப்ப என்ன சுகம் இருக்கிறது? கணவன் வந்தாலும் கவனிப்பதில்லை, குழந்தைகள் வந்தாலும் கவனிப்பதில்லை, யாரும் யாரையும் கண்டுகொள்வதே இல்லை.
எல்லோரும் சீரியலை பார்த்து கொண்டிருக்கிறோம். பார்த்து கொண்டிருக்கிறேன். ஆனால் பொறுப்பாக வீட்டை கவனிப்பது திருடன் மட்டுமே. அவன் மட்டும்தான் ரொம்ப கவனமா அவன் நல்லா கவனிச்சுட்டே போயிட்டு இருப்பான். எந்த வீட்டுல சிசிடிவி இருக்கு, எந்த வீட்டுல இல்லை, எல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கான். ஆனா கணவன் என்ன பண்ணுவான்னா, மனைவி என்ன சொன்னாலும் ஆமாங்கோ ஆமாங்கோ ஆமாங்கோன்னு ஆமாங்கோ போடணும். தப்பை மன்னிக்கிறவன் மனுஷன், தப்பே பண்ணாம மன்னிப்பு கேட்கிறவன் தான் புருஷன். நல்ல அனுபவசாலியா இருப்பீங்க போல. வேற இல்லைன்னு உண்மைதான் நடுவர் அவர்களே. அதுலேயும் சர்வீஸுக்கு போயிட்டு வந்த பைக்கும் அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்த பொண்டாட்டியும் 2 நாள் சரியா இருக்கு. என்னையா இது? அதுதானே உண்மை நடுவர் அவர்களே. வாக்கிங் கூட்டிட்டு போகாத நாய்க்கும் ஷாப்பிங் கூட்டிட்டு போகாத பொண்டாட்டியும் கண்டிப்பா ஒரு நாள் வெறி பிடிச்சிருப்பாரு. நானும் பஞ்சு டைலாக் சொல்ல வேண்டியிருக்கும். காட்டுல பிறந்த மானும் வீட்டுல பிறந்த ஆணும் ஓடிதாயா வாழணும், வேற வழி இல்லை, கஷ்டம்தான். இப்ப சமீபத்துல ஒரு செய்தி நடுவர்களே, மலை உச்சியில போய் செல்ஃபி எடுக்கணும்ட்டு போனவன் மலை உச்சியில இருந்து தவறி விழுந்து செத்தானா. ஐயோ, எவ்வளவு பெரிய சம்பவங்கள்லாம் நடக்குது. அப்போ இன்னைக்கு நாம் ஏதோ ஆடம்பரமாக சந்தோஷமாக சுகமாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு நாம் நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கோம். அது மொத்தமும் நம்முடைய வாழ்க்கையினுடைய சுமையாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. எனவே நடுவர் அவர்களே, என் நிலையில் பார்த்தாலும் இந்த காலகட்டத்தில் நாம் வாழ்கின்ற வாழ்க்கை என்பது அது மிகப்பெரிய தவறுகளும் மிகப்பெரிய சுமைகளையும் தான் நாம் தாங்கி கொண்டிருக்கிறோம். அதனால தான் சொல்றேன், இந்த காலகட்டத்தில் வாழ்க்கை என்பது சரியல்ல, அது மிகப்பெரிய சுமையே 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 என்று பேச வாய்ப்பளித்த செல்வா ஸ்டுடியோவுக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய நண்பர்களுடன் ரொம்ப பகிர்ந்து எங்களுக்கு ஆதரவு தருங்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.